இப்போ வந்து நம்மகிட்ட ரெட்மிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 10 இருக்குது. ஃபோனோட டிசைன் வந்து ஃப்ரண்ட் சைடில் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. பட் இந்த கேமரா மாடியூல் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, நார்ஸோ 50Aல பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சைடில் நம்ம பார்த்தோன்னா ரெட்மியோட பிராண்டிங். பட் இந்த வாட்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சீலோட வருது ஃபோனு. பேக் சைடு வந்து ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம இந்த வாட்டி வந்து புக் பண்ணது வந்து கரீபியன் க்ரீன் கலர் அண்ட் 6+128GB வேரியண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். பேஸ் வேரியண்ட் போகலை இந்த வாட்டி. மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ஸ்பெக்ஸ் படிச்சு பாருங்க. நீங்கள் எம்ஆர்பி வந்து 16,999 போட்டிருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 13,000 செல் பண்ணுறாங்க. பட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் தராங்க. சார் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம்னா ஹெட் வந்து 0.769 வாட் பர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.736 வாட் பர் கேஜி. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 0.7 தான் இருக்குது. 1 வாட்டுக்கும் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இப்போது ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து ஃபஸ்ட்டு சீல் கட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஏன்னா இதில் சார்ஜர் இருக்குது போல். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோன், ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து மேலேயே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் வந்து பின்னாடி இருக்குது. அண்ட் தென் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் வந்து கேஸ் கொடுக்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரெட்மிலேருந்து ஒரு குட்டி சார்ஜர் பார்க்குறோம். டைப் ஏ அவுட்புட் போட்டிருக்கு. ஸோ ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் பாக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜர் தான் இருக்குது. அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 2 ஆம்ப் ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதான் என்னடா சார்ஜர் குட்டியாக இருக்குன்னு பார்த்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. டைப் ஏ டு டைப் சி கேபிள். கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்ல ஒரு லென்த் இருக்குது. பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி டபாலியை ஒட்டி வச்சுருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்ததில் வந்து கலர் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. பட் நேரில் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஒரு ரொம்ப டல் அடித்த க்ரீன் கலராக இருக்குது. ரெகுலராக வந்து ஷாமி கிட்ட பேக் கேஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சடனாக வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் ப்ளஸ் பேக் கேஸும் இல்லை அப்படின்றப்போ வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரெட்மி ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்திருக்கு. அண்ட் ஃபோனை செட்டப் பண்ணி முடியறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். புது எம்ஐ லோகோ, ஸோ MIUI 13 இருக்குது போல். இதில் டாப்பில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் செகண்டரி மைக் வந்து மிஸ் ஆகுது. பட் 10,000 ரூபாய்க்கும் மேலே ஒரு ஃபோன் லான்ச் பண்ணும்போது அதில் செகண்டரி மைக் மிஸ் ஆகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ரைட் சைடில் நம்ம பார்த்தோன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் வந்து ஒரு நல்ல டாக்டைல் ஃபீல் இருக்குது. அப்படியே பாட்டமுக்கு வந்தோன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. சார்ஜிங் போட்டு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. சிம் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 4G நானோ சிம் கார்டு அண்ட் SD கார்டு ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ண முடியும். மேலே வந்து ஒரு குட்டி ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நமக்கு. அதுக்கப்புறமா ஃபோனோட பேக் சைடில் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், LED ஃப்ளாஷ் இருக்குது. ரெட்மியோட லோகோ, ஏஐ சூப்பர் கேமரா 50 மெகா பிக்சல் இருக்கதா சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பேக் சைடில் இருக்குது. இதனால் சைடில் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேக் சைட் போகும்போது வந்து ஒரு பழைய ஃபீல் கொடுக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் மேலே வரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பொசிஷன் வந்து ரொம்ப மேலே இருக்குது. கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபோன் கொஞ்சம் பெரிய சைஸு, சின்ன சைஸ் ஃபோன் கிடையாது இது. பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். அதனால் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக தெரியல. ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால கையில் ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒரு நாளைக்கு நம்ம ஈஸியாக வந்து ஒரு 100 வாட்டி அன்லாக் பண்ணுவோம். அதோட பொசிஷன் இன்னும் கொஞ்சம் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா செம கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ ஃபோனை வந்து நான் இப்போ செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். MIUI 13 வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 202 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பல்கான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. பட் 9.1 மில்லிமீட்டர் வந்து திக்னஸ் இருக்குது. ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறதுனால இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகிறதில்ல. ப்ளஸ் பேக் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிறதுனால கையில் ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து ஃபோன் ரொம்ப பெரிய ஃபோன் இது. 6.7 இன்ச் டிஸ்பிளே. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரியரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. அக்யூரேசி வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு முன்னாடி ஷாமி ஃபோன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் இது வந்து மேஜர் இஷ்யூ இல்லை. ஃப்ரண்ட் சைடில் பெசல்ஸும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஓரளவு லவுட்னஸ் இருக்குது. இண்டோரில் நம்ம மல்டிமீடியா யூடியூப் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம சேனலில் வந்து MIUI எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பற்றி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னா ப்ளோட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ நிறையவே கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ப்ரைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரைம், அமேசான் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான் அது. மோஜ், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி சில ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கெட் ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோனுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க. ஷாமி வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே என்ன லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா MIUI 13 வருது. இது ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் தான். பட் இங்கே என்ன ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா Android 11 வருது. ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வேலை வந்து எங்கே அவுடேட்டட் Android 12 கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 128 GB வந்து 26 GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. ஒரு 102 GB வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறமா அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனால் மெமரி எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து நம்மளால் ஒரு 2 GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேம் வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 6 GB ரேம் வேரியன்ட். மற்றபடி வந்து கூகுள் டயலர் அண்ட் கூகுள் SMS ஆப்போட்டு தான் வருது.